இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் 20/5/2024 மே மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி மாலை 4:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை 4:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்று உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு ஏதாவது கவலைகளையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கிய குறைபாடின் காரணமாக பணியில வேகம் என்பது குறைவாக தங்க இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே என்ற நிதானமான போக்கும் காணப்படும். நல்லிணக்கமும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை திறமையுடன் கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. மற்றபடி இது பெரியதாக எந்த ஒரு பாதிப்பையும் தராது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியில சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. உறவினர்களினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளினால மனதுல சஞ்சலங்களும் ஏற்படலாம். இன்று தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பங்கு முதலீடுகள்ல லாபத்தையும் பெறுவீங்க. கட்டுமான துறையில புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. சக தொழிலாளர்களிடமும் நட்பை வளர்த்தும் கொள்வீங்க. மாமன் வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். நடைபாதை வியாபாரிகளுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் வளர்ச்சிக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அரசினால ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை வெற்று திட்டம் விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித்தரவும் செய்வாங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று கூடுதலான வேலை பலுவும் இருக்கும். இருப்பினும் இவைகளை எல்லாமே வெற்றிகரமாக சமாளித்து தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். காதல் தொடர்பான விஷயங்களை பெற்றோருடன் பேசுவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்து நல்ல தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். நண்பர்களின் மூலம் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் அதனால ஆதாயமும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே அமைதியாகவும் உணர்வீங்க.
இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், ஆதாயமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல தாய் வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய மனநிலையின் மூலம் இன்று மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்களுடைய நோக்கங்களும் நிறைவேறும். அதற்கான நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் காணப்படும் உறுதியின் காரணமாக உங்களுடைய பணியில முன்னணியிலும் இருப்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசி இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதி நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களிடம் காணப்படுகின்ற பணம் போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க, சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படும் நம்பிக்கை உணர்வின் காரணமாக ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினால சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். சில செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்குங்க. தொழிலாளர்களிடத்துல கனிவாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. அலைச்சல்களுக்கு தகுந்த பலன்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். உடன்பிறப்புகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கும் விற்பனையில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு இதமான செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க. தைரியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று காலை முதலே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோக உயர்வு மற்றும் உத்தியோக மாற்றம் போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு உறவு பிணைப்பும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கூட்டுத் தொழில் முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். கூடுமானவரை அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. திட்டவட்டமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணங்களும் ஈடேறும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வேலையாட்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதளவுல ஏதாவது மாற்றங்களும் ஏற்படலாம். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆதரவுகளும் இருக்கும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம்.
எந்த முயற்சியை எடுத்தாலும் அதனை குறித்த நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருந்தாலே போதுங்க. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நல்ல பெயரையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணையின் கருத்துக்களை புறக்கணிக்கவும் வேண்டாம். அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லதுங்க. இந்த மாதிரியான உணர்வுகளை தவிர்த்துக் கொண்டு இன்றைய நாளை சந்தோஷமான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக என்ற செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல ஓரளவிற்கு முன்னேற்றமும் இருக்கும். உற்சாகமாகவும் உணர்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலுக்காக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. இது வம்புல மாட்டியும் விடலாம். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி சொல்லும் ஆலோசனைகளை கேட்கவும் செய்வீங்க. அரசாங்க ஃபைல்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. வேலையாட்களுடைய பற்றாக்குறையினால தொழில சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். புதிய வேலையாட்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்தும் விடுவீங்க. என்ற அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. நீண்ட நாட்களாக வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை ஒன்று தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் திருப்பங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களினுடைய வழியில லாபமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட முறையில தீர்வும் காண்பீங்க. வியாபார முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு தீர்வும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல ஒரு நாளாகவும் பயன்படுத்தியும் கொள்ளலாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டாலே போதுங்க. சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்குங்க. சக பணியாளர்களுடன் அமைதியான போக்கும் காணப்படும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியாகவும் உணர்வீங்க. கட்டுப்பாடுடனும் இருப்பீங்க. தேவையற்ற பேச்சுக்களை மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு தேவையான செலவுகளாகவும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். போதிய அளவு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. ரியல் எஸ்டேட் தொழில ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வெளியூர் பயணங்களில சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாம். உதவி கேட்டு வருபவர்களுடைய சிரமத்தை போக்கவும் செய்வீங்க. கண்ட இடங்கள்ல சாப்பிடவும் வேண்டாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்தும் காட்டுவீங்க. இன்று வேலை சுமையினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. சில விஷயங்களுக்காக அனுபவ அறிவை பயன்படுத்தவும் செய்வீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு இனிய நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். பெண்களுக்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பொறுமையை கைக்கொள்வதில் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைத்துறையில புதிய விஷயங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. நெருக்கமானவர்களினால சில புரிதல்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில பொறுப்புகளினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். விரைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணியில மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை திறம்பட மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய துணையும் உங்களுக்கு வழிகாட்டவும் செய்வாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுதந்திரமாகவும் உணர்வீங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற ஆற்றல் மற்றும் தைரியத்தின் காரணமாக இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். கடினமாக வேலைகளை பார்க்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கு ஓரளவு நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆனால் உங்களுடைய கை காசை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வீட்டில் உள்ளவர்கள் உங்களுடைய மனம் தோணாமல் நடந்தும் கொள்வாங்க. நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுற்றுலா பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும்.
செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மூத்தவர்களுக்கு உடல் ரீதியான தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுமானவரை அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பங்கு வர்த்தகம், கணக்குத்துறை, மருத்துவத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு வேலை தொழில் அதிகமாக தங்க இருக்கும். கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் திறனுடன் சமாளித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பயனற்ற செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் தோன்றி மறையும். சகோதரர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல இழுபறியான சூழலும் ஏற்படலாம். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சிறிதளவு முயற்சியிலும் கூட நீங்க நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. என்ற தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு புதிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்தும் பேசுவீங்க. உங்கள் துணையை திருப்திகரமாக வைத்தும் இருப்பீங்க. இன்று இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதில் காணப்படும் தைரியம் மற்றும் திருப்தியின் காரணம் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில சற்று அலைச்சல்களும் சோர்வும் இருக்கலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஏற்படுத்தும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக சிறிது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வியாபாரிகள் புதுமையான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வாங்க. தொழிலுக்காக தேவைப்பட்ட பணத்தை சேர்க்கவும் செய்வீங்க. கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கு ஓய்வின்றி வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில இல்லாதவர்களுக்காக நீங்கள் ஏதாவது உதவிகளையும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குறிப்பாக பெண்களுக்கு என்ற ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பிறந்த வீட்டுல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. சமாதானமான போக்கும் ஏற்படலாம். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பரஸ்பர அன்புடனும் உரையாடல்களுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. சில விஷயங்களுக்கு நீங்களே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும்.
சமூக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய எண்ணங்களையும் அறிந்தும் கொள்வீங்க. வியாபார போட்டிகளிலும் வெற்றியும் காண்பீங்க. பணிபுரியும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல தொடங்கும் வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பக்குவமாகவும் உணர்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிறிய முயற்சியிலும் கூட பெரிய வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மிகுந்த நம்பிக்கையுடனும் உணர்வீங்க. பணி சம்பந்தப்பட்ட முக்கியமான சந்திப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த சந்திப்புகள்ல உரையாடல்கள் மற்றவர்களை கவர்ந்தும் விடும். அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றும் விடுவீங்க. திருமண உறவுல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சாதகமாகவும் உணர்வீங்க. சேமிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சீரான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. மனதுல உற்சாகமும் நிறைந்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உற்சாகமும் நிறைந்திருக்கும். அந்யோன்யமாகவும் உணர்வீங்க. பணப்புழக்கமும் இருக்குங்க. சில செலவுகள் ஏற்பட்டாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில எடுத்த காரியங்கள் இழுபறி ஆனாலும் முடிந்தும் விடும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல ஒரு பலன்களையும் ஏற்படுத்தும். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்தவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்து குதூகலப்படுத்தவும் செய்வீங்க. தாய் தந்தையினுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் எண்ணங்களும் ஏற்படலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிம்மதியும் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனத்தை சீர் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றவும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். வேலையில மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மருத்துவத்துறை ஆராய்ச்சி துறை தொடர்பான கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு விருத்தியும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கியும் கொள்வீங்க. கொடுத்த வாக்குகளை காப்பாற்றவும் செய்வீங்க. விவசாய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். எதிர்பாராத சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி சார்ந்த சில முயற்சிகள் கைகூடியும் வரும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல முயற்சிகள் லாபகரமாகவும் முடியும். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை எல்லாமே நீங்க கடந்து வந்தும் விடுவீங்க. மாணவர்களுக்கு கூடுதலான பணிகளும் இருக்குங்க. கூடுதலான பாடங்களை படிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். ஆசிரியர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. அவர்களும் உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆர்வமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். குழப்பங்களும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன அழுத்தங்களும் குறையும். அதிகமாக பேசவும் வேண்டாங்க. இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணிகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. எனவே இன்று திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் வேண்டாம். இது உறவுல அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு பணத்தை தரும்பொழுது கூட ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி தருவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்தில் காணப்படும் உற்சாகத்தின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியமாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கமான பணிகளிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். விற்பனை அதிகரிப்பது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் சாதகமாகவும் வந்து சேரும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். சகோதரர்களுடைய உறவுகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. பொறுமையாக இருந்தாலே போதும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய பாதைகள்ல நீங்க அவர்களை வழிநடத்தவும் செய்வீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். வெளிநாடுகள்ல வசிப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஒரு நல்லதொரு நாள் என்றும் கூறலாம். பங்கு வர்த்தகம் மற்றும் வங்கித்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக என்ற பணத்தை கையாள்வதும் நல்லது. சிலருக்கு தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. நுட்பமான சில விஷயங்களை அறிந்தும் கொள்வீங்க. வர்த்தகம் தொடர்பான முயற்சிகளும் மேம்படும். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனவரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் பேசுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். முயற்சிகள் கைகூடியும் வரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். நெருக்கடிகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சுறுசுறுப்பாக இருப்பதும் நல்லதுங்க. தேவையற்ற சோம்பலான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு நாளாகவும் இருக்கும். பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த ஏமாற்றங்களும் நீங்கும். தடைகளும் நீங்குங்க. உங்கள் சக பணியாளர்களுடனான தொடர்பாடல்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையிடத்துல நட்பாக பேசுவதும் நல்லதுங்க. தேவையற்ற கருத்துக்களை இன்று பேசவும் வேண்டாம். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் உணர்வீங்க. முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் தொகையும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இது சாதகமாக தங்க முடியும். விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. துவண்டு கிடந்த தொழிலை தூக்கி நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாக்கு சாதுரியத்தினான வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளும் நடைபெறும். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். முக்கிய கடனை அடைத்தும் விடுவீங்க. இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில வேலைகளுக்காக ஒரு முறைக்கு 2 முறை அலைச்சல்கள் செய்ய வேண்டியதும் இருக்கும். போராட வேண்டியதும் இருக்கும். அதற்காக அழுத்துக் கொள்ளவும் வேண்டாங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணத்தையும் பெற்றும் விடலாம். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். முன் கோபங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் கூடுதலாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கல்வியை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. திட்டமிடாத வேலைகளையும் இன்று செய்து முடித்தும் விடுவீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதாசீனமான கருத்துக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உத்தியோக பணிகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. விவேகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலையில நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தடுமாற்றங்களும் நீங்கும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினான ஆதாயமும் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணிகளுக்கு அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திறமைக்கான பாராட்டுகளையும் பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறனின் மூலம் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளும் உண்டாகும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல உறவின நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல காணப்படும் அதிகப்படியான ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பாகவும் உணர்வீங்க. பல வகைகளிலுமே ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் பண உதவிகள் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு வேலை பளு ஒன்று மாற்றி ஒன்று இருந்து கொண்டே இருக்குங்க. கடின உழைப்பினால அதிகாரிகளை நீங்கள் மகிழ்ச்சி அடைய செய்தும் விடுவீங்க. உடன் வேலை செய்பவர்களினால ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்கள் கடன்களை எல்லாமே தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் வந்து சேரும். மனைவிவன உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல அனைவரினாலும் மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால ஆதாயமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்பவர்கள் ஆதாயமாகவும் உணர்வாங்க. உணவுப் பொருட்கள் விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றபடி சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில ஆதாயமும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திருமணத்தை பற்றி பெரியவர்களுடன் கலந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல தன்னம்பிக்கையும் உண்டாகும். குழந்தைகளினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். உங்களுடைய துணைவரின் வழியில ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை எல்லாமே புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில சலுகைகள் சாதகமாகவும் முடியும். பெருந்தன்மையான செயல்பாடுகளினால மதிப்பும் மரியாதையுடனும் இருப்பீங்க. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில உறவினர்களுடைய சந்திப்புகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று செயல்கள் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான முறையில பழகவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை இன்று விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. மற்றபடி ஏதாவது வேலைகளினால உடல் அசதியும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணம் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று பூர்வீக சொத்துக்களை விற்பதுல சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாங்க. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. பணி இடத்துல சலிப்பின்றி வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். வேலையில முன்னேற்றமும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு நாள் என்றும் கூறலாம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று நல்லதொரு நாளாகவும் இருக்கும். ரியல் எஸ்டேட், கட்டிட தொழில், வாகன தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய கனிவான பேச்சுக்களினான ஆதாயமும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு காரியங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. அதிகாரிகளின் மூலம் சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சூட்சுமங்களை அறிந்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு என்ற நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில ஏமாற்றங்களை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. எல்லாவற்றையும் நட்பான முறையில நீங்க அனுபவம் செய்வீங்க. அதிகமாக பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சின்ன சின்ன கவலைகளையும் ஏற்படுத்தலாம். பணியாற்றும் முறையில திட்டமிட்டு அதற்கு ஏற்ப நீங்கள் செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். அனுசரித்தும் செல்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஏதாவது செலவுகள் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனைக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இன்று முக்கியமான விஷயங்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அடிக்கடி மனதில் ஏதாவது சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வீட்டுல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பணியிடத்திலும் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க நடைபெறும். சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொலைத்தொடர்பு சார்ந்த தொழில்கள்ல ஏற்றங்களும் உண்டாகும். பரம்பரை சொத்துக்களை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோப்பு குத்தகையின் மூலம் வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல ஏற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில் நல்ல ஒரு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் காண்பீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவவும் செய்வாங்க. புதுமைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அவ்வப்பொழுது சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மன நிம்மதியும் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பையும் தராது. சிலருக்கு அலைச்சல்கள் செல்ல வேண்டிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால வெற்றியும் உண்டாகும். புதிய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்தியும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி குறித்த எண்ணங்களும் மேம்படும். வியாபார பணிகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கலைத்துறைகள்ல மாற்றமான அனுபவங்களும் உண்டாகும். மனதுல புதுவிதமான கனவுகளும் பிறக்கும். உத்தியோகத்துல சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதிகரிக்கும் பணிச்சுமையினான அசதியும் உண்டாகலாம். திட்டங்களும் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.